ஹாய் வியூவர்ஸ், வாங்க இன்றைக்கி பைனாப்பிள் கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 ஸ்பூன் நெய்யும் 2 ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிக்கிட்டு அதில் 1 கப் பைனாப்பிளை வதக்கி எடுத்துக்க போகிறேன். இதில் 2 ஸ்பூன் ஜீனியை போட்டு வதக்கி எடுத்துக்குவோம். 1 கப் பைனாப்பிளுக்கு 1 கப் ரவை கொட்டணும். வதக்கிக்குவோம். இப்போ 1 கப் ரவைக்கு 3 கப்பு தண்ணி எடுத்து அதை நல்லா கொதிக்க வச்சு கொதித்த தண்ணியை அதில் ஊற்றிருக்கேன். கட்டி இல்லாமல் கிளறுங்க. இதோட தேவையான அளவு ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் ரவைக்கு 1 கப் ஜீனி ஆட் பண்ணிக்கிறோம். நாங்கள் சுகர் கம்மியாக சாப்பிட்றதுனால 1 கப் ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் சுகர் நிறையா சாப்பிடுவீங்கன்னா 1.25 கப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கேசரி தயாராகிட்டுங்க. நம்ம வறுத்து எடுத்த முந்திரி திராட்சை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். பைனாப்பிள் கேசரி தயாராகிட்டுங்க. நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.